விஜய் பதவியேற்பு விழாவில் ரஜினிகாந்த், தனுஷ் என்ட்ரி. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தளபதி விஜய் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்த வெற்றி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த வெற்றியை தாவேகா தொண்டர்கள் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே வெற்றி பெற்ற தாவேகாவிற்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் திரையுலகினர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே கவிஞர் வைரமுத்து, இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் சூழலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். விஜய்க்கும் அவரது கட்சியினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டு இருந்தார். அந்த பதிவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் விஜய்க்கும் தாவேகாவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருந்தார். தேர்தலுக்கு முன்னதாக ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு இருந்து வந்தது. இருப்பினும் வழக்கம் போல ரஜினிகாந்த் தனது பாணியில் அனைவரையும் நேசிக்கும் அன்பு உள்ளத்தோடு வெற்றி பெற்ற விஜய்க்கு தனது நிகழ்ச்சியான அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜனநாயகன் திரைப்படம் தியேட்டர் ரிலீஸுக்கு முன்பாக இணையத்தில் வெளியானதை ரஜினி கண்டித்திருந்தார். அது தொடர்பாக அவர் ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் யாராலோ வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. திரை அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் எழுப்பி அரசு இதை செய்தவர்களை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். இதுபோன்ற குற்றம் இனியும் தொடரக்கூடாது என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த அதிர்ச்சியும் மாற்றத்திற்கான வேட்கையுமே தாவேகாவின் இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஜோசப் விஜய் சந்திரசேகர் எனும் நான் என்று தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கும் தருணத்தை கொண்டாடி வருகின்றனர். 118 இடங்கள் என்ற பெரும்பான்மை இலக்கை தாவேகா கூட்டணி மூலம் சரி செய்து இருப்பதால் விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இதில் கலந்து கொள்ள பல முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இதில் சிறப்பு விருந்தினராக என்ட்ரி கொடுக்க உள்ளாராம். மேலும் தனுஷ், விஜய் நல்ல நட்பில் இருக்கின்றனர். இவருக்கும் அழைப்பு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினியும் தனுஷும் இந்த விழாவில் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பிருக்கலாம்.